எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நம்ம எஸ்கேனுடைய நடிப்பில் அடுத்தது வெளியாள படங்கள் தான் மாவீரன், அயலான், SK21 இதெல்லாம் அஃபீஷியலாக அறிவிச்சிட்டாங்க. இந்த படங்கள் மட்டும் இல்லாமல் அடுத்ததாக வெங்கட் பிரபு அவருடைய இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு. முக்கியமாக நட்ராஜன் அவருடைய பயோபிக்கில் நம்ம எஸ்கேனா நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதை இப்போ கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக நட்ராஜன் அவரே இப்போ ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பயோபிக் அப்படிங்கிற சிவகார்த்திகேயனாக தான் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவரே அஃபீஷியலாக சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படத்தை நம்ம எஸ்கேனா தான் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதையும் கூடுதலாக சொல்லியிருக்காரு. உண்மையாக நம்ம எஸ்கேனா டேரக்டர் அவதாரம் எடுத்தார் அப்படின்னா உண்மையாக வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா நம்ம எஸ்கேனா தமிழ் சினிமாவில் என்ட்ரி ஆகும்போது நெல்சனுக்கு அசிஸ்டன்ட் டேரக்டராக நம்ம எஸ்கேனா ஒர்க் பண்ணியிருந்தார். அந்த ஒரு படம் ட்ராப் ஆயிடுச்சு, வேட்டை மன்னன் அப்படிங்கிற படம். இதை தொடர்ந்து நம்ம எஸ்கேனா மறுபடியும் டேரக்டர் ஆகிறாரு அப்படிங்கிறப்போ உண்மையாகவே இதோடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இது ஒரு பயோபிக் அப்படிங்கிறப்போ நம்ம எஸ்கேனா டேரக்ஷன் உண்மையாக செம்மையாக இருக்க போகுது. நம்ம எஸ்கேனா நட்ராஜன் அவருடைய கேரக்டரில் எந்த மாதிரி நடிக்க போகிறாரு, இந்த ஒரு படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிரிக்கெட்டர் அப்படிங்கிறப்போ இந்த ஒரு படம் செம்ம எமோஷனலாகவும் செம்ம மோட்டிவேஷனாலும் இருக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதை பற்றின வேறு எதுவும் அப்டேட் கிடச்சிச்சு அப்படின்னா நம்மளோட சேனல் அதுக்கான வீடியோ வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படம் அப்படியே நம்ம எஸ்கேன் அப்படியே 25வது படமாக வெளிவந்தால் வேறு லெவலில் இருக்கும். இதை பற்றின வேறு எதுவும் அப்டேட் கிடச்சிச்சு அப்படின்னா நம்மளோட சேனல் அதுக்கான வீடியோ வந்துடும். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.